நடந்து என் ஆணங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகி அவனே நீதிமான், அவனே பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகிய அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்தபடி இளைஞரை மூப்படித்து கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கண்ணரை வாயச்சிட்டு காக்கும் சட்டைகளில் கண்ணரை வாயச்சிட்டு தோழி தோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, தோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாயே சுனாத சட்டையின் கீழிருப்பாள், திட்டமாயே சுனாத சட்டையின் கீழிருப்பாள். La 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 la. ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. பலத்தாலே இல்ல உயர்த்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். பலத்தாலே இல்ல உயர்த்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். தாலே இல்ல கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். பலத்தாலே இல்ல உயர்த்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆகுங்க, வாக்கு தத்தம் நிறைவேறும் நிறைவேறுங்க. இயேசு போதுங்க, அப்பா நீங்க போதுங்க, தாங்கி 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 சுமந்து கொண்டீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. எல்லா நாளும் எங்க கூட வந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. பலத்தாலே இல்ல உயர்த்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். பலத்தாலே இல்ல உயர்த்தாலே இல்ல, கிருபை மட்டும் போதும் கிருபை மட்டும் போதும். பலத்தாலே இல்ல
கல்யாண வீடு இருக்கு. அந்த கல்யாண வீட்டில் அந்த நாட்களில் இஸ்ரவேல் போன்ற நாடுகளில் இப்போ வரைக்கும் கூட கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே சாப்பாடு எல்லாம் விருந்து முடியும் போது அங்கே திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. அவங்க வந்திருக்கிற எல்லா விருந்தினர்களுக்கும் திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் எந்த அளவுக்கு ருசியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர்களுக்கு பெரிய பெருமை. அப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். நம்மளே ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம், நம்ம போற நேரத்துல அந்த விருந்து வீட்டுல சாப்பாடு தான் நமக்கு முக்கியமானது. போய் பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துவோம், அதை செய்யறோமோ இல்லையோ அந்த சாப்பாடு தான் முக்கியமானது கல்யாண வீட்டுல. அப்படி அங்க ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து போயிருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய தாயாரும் போயிருந்தாங்க, அவங்க அம்மாவும் போயிருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அந்த அவங்க தாயாரும் உட்கார்ந்து கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இப்படி நீங்க உட்காந்துருக்க மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு சலசலப்பு சத்தம் வருது. என்ன சத்தம், என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திடீரென்று திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அந்த வீட்டுல திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அப்போ கல்யாண வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சாலே நமக்கு பதட்டமாயிரும். அங்க ரொம்ப முக்கியமானது இந்த திராட்சை ரசம். இது தீர்ந்து போனோம்னா அங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னப்பா இவன் கல்யாணம் நடத்துறான், இங்க வந்து பாரு இங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டாருக்கு அந்த கல்யாணத்தை நடத்துறவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்போ உடனே ஓடி வந்து இயேசுவனுடைய அம்மாவிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அதனால அவர் எதையாவது செய்வார் என்று சொல்லி அந்த அம்மா வந்து நீங்க இயேசுவனிடத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஜனங்கள் வந்து இயேசுவனிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரிங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, ஆனா இன்னும் நிறைய விருந்தாட்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. உடனே அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போய் அங்க அந்த கல் ஜாடிகள் இருக்கும், கல்லில் செய்யப்பட்ட பெரிய பெரிய அந்த டேங்க் அந்த கேன் மாதிரி பெரிய பெரிய ஜாடிகள் இருக்கும், அதுல தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த ஜாடிகள் எல்லாம் காலியா இருக்கு, அதுல தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஓடி போய் மடமடன்னு அந்த ஜாடியில தண்ணியை ஊற்றி நிறைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு வந்து ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணுவாரு, தொட்டு ஏதாவது ஒரு காரியத்தை மந்திரம் மாதிரி சொல்லுவாரு அல்லது ஜெபம் பண்ணுவாரு, அப்புறமா அது திராட்சை ரசமா மாறிடும்னு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, இருந்த இடத்துல இருந்துட்டு சொல்றாரு, சரி இப்ப எடுத்து எல்லாருக்கும் ஊத்துங்க கொடுங்க அப்படின்னு. அந்த ஜனங்கள் அதை செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்களா? நம்ம என்ன செய்வோமா, என்னப்பா இது ஜாடியில தண்ணியை ஊத்த சொன்னீங்க, தண்ணியை ஊத்தி வச்சோம், இப்ப எடுத்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஜனங்கள் செய்தார்கள். செய்யும் போது அது என்னாச்சு தெரியுமா, அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறி முன்னாடி அவங்க கொடுத்ததை காட்டிலும் ரொம்ப டேஸ்டா இருந்ததாம். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா, அந்த காரியத்தினால நன்மை இருந்தாலும் இல்லைனாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும், கடவுள் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படி கீழ்ப்படிய பழகி கொண்டால் எல்லாவற்றிலையும் நம்ம நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும். அது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பொருந்தும். கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்தை இந்த வருஷத்துல உங்க பிள்ளைங்க கற்று இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை எப்ப செய்யறாருன்னா, அவங்க கீழ்ப்படியும் போது, சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, சொன்ன வார்த்தையை கேட்கும் போது, அதற்கு அவர்கள் ஒத்து வரும்போது அங்கே நன்மை செய்கிறார். அங்கே அநேகர் நிறைய பேர் அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அந்த வீட்டு ஆட்கள்கிட்ட அந்த கல்யாணத்தை நடத்துறவங்க கூட போய் சொன்னாங்களாம், என்னையா இது முதல்லலாம் ஒரு மாதிரியா இருந்த திராட்சை ரசத்தை கொடுத்தீங்க, இப்ப கடைசி நேரத்தில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கிறத கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி. காரணம் அது இயேசு சொன்னதுனால, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் என் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது, நற்பண்புகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்க வாழ்க்கை இன்னும் சுவையாக இருக்கும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லுது. இது ஒரு சட்ட புஸ்தகமா இது எப்படி ஒரு மனுஷன் வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கைன்னு, நமக்கு விருப்பமானது செய்யறதுதான் நமக்கு சந்தோஷம். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ இந்த பைபிள்ல நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு வசனம் சொல்லுது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரிச்சு போறவங்க, இறந்து போறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசுக்காரங்க தான் செத்து போறாங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப குடிங்க, அவனால கடைசியில குடியை விடவே முடியல, குடிச்சு உடம்பு கெட்டு போச்சு, செத்து போயிட்டான். ஒரு 30 வயசுல செத்து போயிட்டான், 40 வயசுல செத்து போயிட்டான், 25 வயசுல செத்து போயிட்டான். ஏன்? பெற்றோருக்கு கீழ்ப்படியது கிடையாது. அப்பா எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் தான் மகனை குடிப்பா நீயும் போய் குடின்னு சொல்ல மாட்டான், செய்யாதேன்னு தான் சொல்லுவான். பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கற்றுக் கொடுப்பார்கள். நீங்க கீழ்ப்படியாததுனால தான் கெட்டு போறீங்க. அரசாங்கமானாலும் சரி, அது எவ்வளவு பெரிய அதிகாரமானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, நமக்கு சொல்லுகிறது நல்லதை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனா நாம கீழ்ப்படியாத போது கெட்டு போயிடுவோம். கீழ்ப்படியும் போது நன்றாக இருப்பீர்கள். உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் குச்சியை கீழே போட்டாங்க, போலீஸ்காரர்கள் குச்சியை கீழே போட்டாங்க. காரணம் யாரும் கேட்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி வேணா வாழுங்கன்னு விட்டாச்சு. நம்மளா கெட்டு நம்மளா சீக்கிரம் செத்து போயிடுறோம்.
ஆனால் வேதம் அப்படி சொல்லல. கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு எல்லாரும் அதிகாரத்தோடு சொல்லும் போது அது நல்லதாக தான் இருக்கும். சரியா போங்க, எல்லாரும் வலது பக்கம் போயிட்டு இருக்காங்க, இடது பக்கம் போனீங்கன்னா இப்படி போகாதப்பா, இப்படி போ, இதுதான் சரின்னு சொல்லுவாங்க. நீ கேட்டா உனக்கு நல்லது, கேட்கலைன்னா நமக்கு அது கேடு. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் இயேசு சொல்லுகிறதை கேளுங்க, அரசாங்கம் சொல்லுகிற நல்ல காரியங்களை கேளுங்க, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருங்கள். கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வசனங்களை நமக்கு முன்பாக இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். முதலாவது அனுஸ்ரீ முன்பாக வந்து வேத வசனங்களை என் கட்டளை நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:9. Day 2. பெருமை உள்ளவர்களுக்கே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கே கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. படிதல். நாள் 1. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்காகவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்காகவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18:9. மோசேயின் பிறப்பு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:18. பேச்சிலும் செயலிலும் வல்லவனானான். நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்காகவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நியாயங்களை கைக்கொண்டு அவனே நீதிமான்.
அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா விடுவான் கலங்கி நிற்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத கலர் கலரா விடுவான் கலங்கி நிற்காத கைடேஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு படிச்சிருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் டே என்ன தலைப்புல? செகண்ட் டே ரெண்டு எல்லாத்துக்குமே கை தூக்கிருக்கீங்க. 5 நாள் வந்தவங்க கண்டிப்பா 3 நாள் வந்துருப்பீங்க தானே? வந்தீங்களா இல்லையா? ரைட். என்ன சொல்லி கொடுத்தாங்க விபிஎஸ்ல உங்களுக்கு? ஆமா. என்ன கருப்பொருள்? கீழ்ப்படிதல். வெரி குட். கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? ஆமா, 10 படி இருக்குல்ல, கீழே இருக்கிற படி கீழ்படியா? கீழ்ப்படிதல் தான் என்னது? இருக்கிறதுல மேல்படி. வாழ்க்கையில என்னைக்குமே மேல வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படி. ஆமா, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துருக்கு. வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எல்லாம் கை அமைதியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம்? கத்துக்கலாம். நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது? கத்துக்க முடியாது. ரைட். நீங்க கிளாஸ்லயும் அப்படிதான் அமைதியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அவங்களுடைய பெற்றோர் வந்து உங்களை உற்சாகமா அனுப்பிச்சிருக்காங்க, போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? அதாவது ஸ்கூல்ல போனா சயின்ஸ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனா நல்ல பழக்கங்களை எங்க தான் படிச்சுக்க முடியும்? பிபிஎஸ்லும் சண்டே கிளாஸ் தான் படிக்க முடியும். நமக்கு அங்க யாராவது ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்களா? எல்லாம் உட்காந்து கீழ் படிங்க, எல்லாம் அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க சொல்லி கொடுத்தாங்களா ஸ்கூல்ல? ஆனா என்ன இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? டீச்சர்ஸ் நம்ம ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரணும், ஒழுங்கா உட்காரணும் உனக்கு தெரியாதா? அமைதியா இருக்கணும் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சண்டே கிளாஸ்ல விபிஎஸ்ல தான் நல்ல பழக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போறான் இப்படி ஒழுங்கு இல்லாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு. ஒழுங்கா படிச்சுக்கணும்னா நம்ம எங்க தான் இருக்கணும்? ஸ்கூல்ல போகிறத விட நம்ம இங்க வந்து அதிகமா படிக்கணும். அதனால இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ளும்படி உங்க பிள்ளைகளை அனுப்பின பெற்றோருக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது மனுஷனுக்கு அதிகமாக தேவைப்படுகிற விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். ஒழுக்கம்ங்கிறது எங்க வரும் அப்படின்னா, நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த காரியத்தை கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம அதை கேட்கவே மாட்டோம். டீச்சர்ஸ் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா நம்மளால எக்ஸாம்பிள் ஈஸியா என்ன பண்ண முடியும்? கொஞ்சமா படிச்சாலும் எழுதிக்க முடியும். ஆனா காது கொடுத்தே கேட்கலன்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால எழுத முடியாது. அப்போ ஒழுங்கு எங்க வருது அப்படின்னா கீழ்ப்படிதல்ல வருது. கீழ்ப்படிதலினால ஒழுங்கு வரும்போது, ஒழுங்கு வந்தால் நமக்கு எல்லாமே என்ன ஆயிரும்? கூட வந்து இப்போ நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், அங்க நமக்கு வந்து போர்டு வச்சிருப்பாங்க, இது விபத்து பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம கவனமா போகலன்னு என்ன ஆயிரும்?
விபத்து வந்து அப்படியே என்ன இருக்கு, நம்ம கீழ்ப்படியலைன்னா என்ன ஆயிரும், அந்த இடத்துல விபத்து வந்து. அப்போ கீழ்ப்படியணும், யார் சொன்னாலும் அதற்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நமக்கு பெற்றோர் சொன்னா கீழ்ப்படியணும். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு சொல்லப்படும். நம்ம முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோர். எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல காரியத்தை நம்ம பெற்றோர் நமக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அமைதியா இரு அப்படின்னா அமைதியா இருக்கணும், சொன்ன பேச்சை கேட்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பூமியில வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய லைஃப் அதிகமாகணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசுலேயே மரித்து போறாங்க, இறந்து போறாங்க. என்ன காரணம்? அம்மா அப்பா பேச்சை கேட்காம கெட்ட பழக்கங்களை பழகிட்டு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, பூமியில ரொம்ப நாள் வாழ முடியாது. கொஞ்சம் வறட்சியில இருந்தது. ஆனா ஜனங்கள் மத்தியில மட்டும் என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ரொம்ப பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்ணாரு, இந்த ஜனங்கள் இப்படியே பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை டோட்டலா அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப எல்லாரையுமே அழிச்சு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணான்னு என்ன சொன்னாரு, அங்க எல்லாரையும் பாக்குறாரு, ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு, யாரு நல்லவங்க அப்படின்னு பாக்குறாரு. நம்மள மாதிரி பார்க்கும்போது அங்க யாரோ ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றாரு, உலகத்துல நல்லவரா இருக்கிறாரு. யாரு? நோவா. அந்த நோவா தாத்தா தான் என்ன பண்றாரு, நல்லவரா இருக்கிறாரு. அதனால அந்த நோவா தாத்தா என்ன சொல்றாரு, நீங்க ஒரு பெரிய பேழையை செய்ய. அந்த பேழை மீன்ஸ் கப்பல். முதல்ல உலகத்துல கப்பலை உருவாக்குனது யாரு தான்? நோவா தான். அவருக்கு அளவெல்லாம் யாரு சொல்றாங்க? ஏசப்பா சொல்றாரு. இந்த அளவுல போய் மரத்தை வெட்டிட்டு வந்து செய்ய சொல்றாரு. மரம் என்ன மரம் சொன்னாரு? கொப்பேர் மரம். வெரி குட். கொப்பேர் மரத்தை, அதாவது எந்த மரத்தை வேணா வெட்டிட்டுவான்னு சொல்லல. அவர் ஏசப்பா என்ன மரத்தை சொல்றாரோ அந்த மரத்தை வெட்டணும். எங்க சொல்றாரோ அங்க போய் வெட்டணும். என்ன அளவு சொல்றாரோ அந்த அளவின்படி வெட்டணும். எப்படி சொல்றாரோ அப்படி செய்யணும். அதுதான் முக்கியமானது. நம்ம அப்படி செய்வோமா? அம்மா போய் ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு கமிஷன் கேட்போம். நான் இதை வாங்கினாதான் என்ன பண்ணுவேன், அதை வாங்குவேன். எனக்கு இந்த முட்டாய் வாங்கினாதான் நான் அந்த நீ சொல்ற கருவேப்பிலை வாங்குவேன். நமக்கு வாங்க சொன்னது 5 ரூபாய்க்கு இருக்கும், நம்ம வாங்குறது 10 ரூபாயா இருக்கும் இல்லையா? அப்படிலாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. நீங்க நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்யணும். அந்த நோவா தாத்தா செஞ்சார். ஊர் ஒத்துக்குமா? இங்க வந்து உட்கார்ந்துருந்து ஒருத்தர் கப்பல் செஞ்சுட்டு இருந்தாருன்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், அட லூசு, இங்க உட்காந்து கப்பல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கடல் பக்கத்துல செஞ்சா பரவாயில்ல, இங்க உட்காந்து கப்பல் செஞ்சு இங்க எங்க கடல் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் அங்க நோவா தாத்தாவையும் கேட்டாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. என்ன இந்த வயசான ஆளுக்கு புத்தி சரியில்லையாட்டு இருக்கு, மழையே இல்லாம இருக்கு, இவர் மழை வரப்போகுது, மழையில வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போக போகுது, அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த கப்பலுக்குள்ள வந்து ஏறுங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நோவா தாத்தாவை பார்த்து என்ன பண்ணாங்க, ஏளனமா சிரிச்சாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படி ஆயிரும், அப்படி நடந்துரும்னு. ஆனா நம்ம யாராவது கேட்போமா? ஆடப்போ இவனுக்கு வேற வேலை கிடையாது, நம்ம இஷ்டப்படி இருக்கோம், அவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி ஆடுறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் அன்னைக்கு நோவா தாத்தா செய்யும்போது என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஏளனமா சிரிச்சாங்க. இந்த ஆளு வேற வேலை கிடையாது, எங்க மழை வருது, யார் அழிய போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நடந்தது? ஏசப்பா சொன்னபடியே அவர் செய்து முடித்தார். அவர் பேழையை செஞ்சு முடிச்சோடனே ஏசப்பா சொல்றாரு, எல்லா மிருகங்களிலும் ஒவ்வொரு ஜோடியை ஏத்திக்காரு. ஆடு ஆடு, ஆணாடு பெண்ணாடு, மாடு ஆண் மாடு பெண் மாடு, ஆண் யானை பெண் யானை, இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜோடி ஜோடியா அந்த கப்பல்ல ஏத்துறாங்க. அப்படி எல்லா மிருகத்திலும் ஜோடி ஏத்தணும்னா அது எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? அவ்வளோ பெரிய கப்பல் செய்யறாரு. அவ்வளோ பெருசு செஞ்சுட்டு அதுக்குள்ள கூப்பிடுறாரு பக்கத்துல இருக்கிறவங்களே, வாங்க வாங்க, நீங்க கூப்பிட்டுருப்பீங்களா, வாடா விபிஎஸ்க்கு போலான்னு. எவனும் கேட்க மாட்டான். நீ முதல்ல போறதே தப்பு, நானும் வரணுமான்னு கேட்டிருப்பான். அதே மாதிரிதான் அங்கேயும் சொன்னாங்க, நீ போய் வேணா ஏறிக்கப்பா, வயசான ஆளு, மற்றவங்க எங்க வீட்டெல்லாம் வந்து சொல்லாத, எங்களுக்கெல்லாம் அதுல நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி நோவா தாத்தா சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா நோவா தாத்தா எல்லாரையும் போய் கேட்டார். ஆனா கடைசி வரைக்கும் யாரும் வரல. அவரும் அவருடைய குடும்பம் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, அந்த பேழைக்குள்ள போச்சு. எல்லா மிருகங்களும் போச்சு, நோவா தாத்தா உள்ள போயிட்டாரு. அதெல்லாம் யார் சொன்னதை செஞ்சுட்டு இருந்தாரு? ஏசப்பா சொன்னதை அவர் செஞ்சார். செஞ்சதுனால ஏசப்பா வேற என்ன சொல்லியிருந்தாரு, 40 நாள் மழை வரும், நிக்காம பெய்யும் அப்படின்னு சொல்லி. இப்ப நமக்கு ஒரு 4 நிமிஷம் பெய்யற மழைக்கே என்ன பண்ணிடுது, வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருது. 4 மணி நேரம் பெஞ்சிச்சுன்னா மரமெல்லாம் சாஞ்சிருது. 4 நாள் பெஞ்சிச்சுன்னா நம்ம நாடே தாங்காது. 40 நாள் பெஞ்சது. அதனாலதான் என்னாச்சு, எல்லா மனுஷங்களும் வெளியே நின்று நக்கல் பேசிட்டு இருந்தவங்க, நையாண்டி பேசிட்டு இருந்தவங்க, இவனுக்கு வேற வேலை போல இல்லை, சும்மா வந்து அழுதுகிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து பேழையை தட்டுறாங்க சைட்ல. ஐயோ நோவா, நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சே, நாங்கெல்லாம் சாகுறோமே அப்படின்னு சொல்லி சுத்திலும் அடிக்கிறாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, வேலையை லாக் பண்ணிட்டாரு. நோவா இப்ப நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது.
அப்போ நோவாவால் திறக்க முடியாத சூழ்நிலையில நோவாவும் ட்ரை பண்றாரு, ஒன்றும் பண்ண முடியல. ஆனா 40 நாள் மழை வந்து என்ன ஆயிடுச்சு, பூமியே தண்ணியில நிறைஞ்சிருச்சு. நிறையும் போதுதான் இப்போ அந்த பேழையோட மகிமை தெரியுது. இப்ப பேழை என்ன ஆயிரும், கப்பல் தானா மிதந்து மலை அளவுக்கு இருக்கிற தண்ணியில மிதந்து மேல போகுது. அப்புறம் தான் நோவாவே அந்த பேழையை செஞ்ச ஏசப்பா பாக்குறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரும் சுத்தில இருக்கிறவங்க மழை அளவுக்கு தண்ணி போயிடுச்சுன்னா யார் தப்பிக்க முடியும், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நோவாவினுடைய குடும்பம் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்குள்ள இருந்த மிருகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பேழையை திறந்து விடுறாரு. அப்ப ஏசப்பாவே பரிதாபப்பட்டுதான் என்ன பண்ணாரு, இனி வானவில் ரைட்டா, வானவில் பாத்தீங்கன்னா எப்பவும் மழை வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாப்பீங்க. அந்த வானவில் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. எப்போ இப்படி உலகத்துல இந்த பெரிய அழிவு வந்துச்சு அதுக்கு பின்னாடி தான் அந்த வானவில் வந்தது. அதுக்கப்புறம் ஏசப்பாவே மனஸ்தாபப்பட்டு இனி நான் தண்ணியினால இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா நோவா ஏசப்பா சொன்னதை கேட்டதுனால அவன் எப்படி இருந்தான், அந்த குடும்பமே காக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த சந்ததி எல்லாமே நோவாவின் சந்ததியாக இருந்தது. அதனால கீழ்ப்படிதல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியும் போது நம்மளுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகும், பெருகும். நீங்க எப்பவுமே பாருங்க, யார் யாரெல்லாம் அம்மா அப்பா பேச்சை கேட்கறாங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்கள் பேச்சை கேட்கறாங்களோ, யாரெல்லாம் பெரியவங்க பேச்சை கேட்கறாங்களோ, முதல்ல யாரு ஏசப்பா சொல்லுகிற வசனத்தின்படி வாழ்றாங்களோ அவங்களுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை நீடித்து இருக்கணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வீட்டுல இனிமே இந்த வருஷத்துல யாருடைய பெற்றோரை கேட்டாலும் அவனா அவளா ரொம்ப நான் சொன்னதை கேட்பாங்க. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கேட்கக்கூடாது. உங்க அம்மா அப்பா சொல்றத சந்தோஷமா கேட்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை கடைக்கு போக சொன்னாலும் சந்தோஷமா போகணும். ஒரு தடவை செல்ல கீழே வச்சிருன்னு சொல்லிட்டாலும் என்ன பண்ணிடணும், அப்பவே வச்சிடணும். அப்புறம் திரும்ப 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 சொல்லி புடுங்கி அடிச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா சந்தோஷமா நம்ம நல்லதுக்கு சொல்றாங்கன்னு கேட்போம். அப்படி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர்கள் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், கொடுப்பார். அதனாலதான் கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படுகிற எல்லாரும், பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், உங்களுக்கு பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல வசதியை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டாரே, நாமும் பெற்றுக்கொள்வோமே. கர்த்தரிடம் பெற்றுக்கொள்வோமே. குட்டி சேர்ப்பது போல குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல பூவி அழைக்கிறாரே, ஜீவன் தந்த ரட்சகர். பூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். சாத்தாய் மலையிலே சீனாய் மலையிலே சீனாய் மலையிலே என்ன பார்க்கலாம், சீனாய் மலையிலே சீனாய் மலையிலே சீனாய் மலையிலே என்னை பார்க்கலாம், மலையிலே சிலுவை பார்க்கலாம். நதியாம் நதியிலே நாக கெட்டியாம் கெட்டி போயிடாம் நோக்கியாம் அழகு தொடுக்கிறாம் அழகு தொடுக்கிறாம் ஐயோ அழகு தொடுக்கிறாம். வந்தாலாம் சின்ன நதியாம் வழி சொன்னாலாம் பிள்ளை வளர்த்த போய் வந்தாலாம் சின்ன நதியாம் வழி சொன்னாலாம் பிள்ளை வளர்த்த வந்தான் அரண்மனையிலே வல்லவனா நாளொன்று தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிதல். வசனம், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பான் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எஸ்ஐகேல் 18:9. நாள் 2 உண்மையான கீழ்ப்படிதல். வசனம், அந்தபடி இளைஞரே மூவருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. நாள் 3 முழுமையான கீழ்ப்படிதல். வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படி
என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நாள் அப்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எஸ்ஐகேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் எடுங்கடா. அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் எங்களுக்கு நன்மை கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு நடப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வரும் அவனே நிலைத்திருக்கிறான். 1 யோவான் மரியாதை உங்களுக்காக தான் காட்டுங்க. நீங்க மட்டும் இயேசு வரலையா? என்ன ஒரு எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மரியாதைக்கும் எடுத்து போய் சாப்பிட்டு இது ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் மரியாதைக்கும் எடுத்து போய் சாப்பிட்டு எல்லாருக்கும் கரெக்டாக செஞ்சோம். அதை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் கவலையா போச்சு. அதை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் கவலையா போச்சு. இயேசு அங்கே வந்தாரு, ரசமாச்சு. அற்புதம் ஒன்று செய்தாரு, திராட்சை ரசமாச்சு. தண்ணீர் திராட்சை ரசமாச்சு. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயத்தை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் மேலே எடுத்துட்டு போயிட்டீங்களே, இந்த சுமையை தூக்க முடியலையே. இந்த சுமையை யார் இறக்கி வைப்பா? ஐயோ, தூக்க முடியலையே. ஐயோ, யார்தான் அது இறக்கி வைப்பா? ஐயோ, என்னப்பா? என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? ஐயா, இந்த சுமையை என்னால இறக்கி வைக்க முடியலையா? இந்த சுமையை என்னால தூக்க முடியலையா? இது யாரா இறக்கியா?
நான் ஒரு சுண்டு வரல இறக்கி காட்டுற பாக்குறியா? இறக்கிங்கய்யா. இறக்கிடலாம். திரும்ப. இல்லையா? நீ இறக்குங்கய்யா. இழுக்க முடியலையே. என்னய்யா அதை விட்டாதையா இழுக்க முடியும். நீங்க அதை பாவத்தை விட மாட்டேங்கிற. ஐயா நான் பிடிக்கலையா? இதுங்கய்யா. வரவே மாட்டீங்க. இருக்கிறீங்களா விளையாடுறீங்களா ஐயா? ஐயா விட்டுடா. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னாச்சுங்கய்யா? நான் காலையில எப்போ ஒரு 5 முட்டை 5 பச்சை முட்டை 6 கோழி சாப்பிடுவேன். ஆனால் இந்த டைம் சாப்பிடாம வந்துட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நீ வேணா நாளைக்கு வா பார்க்கலாம். சரியா? எடுத்து விட்டுறேன். ஓகேயா? இறையில எழுப்பாருன்னு பார்த்தா இவன் எழுப்ப முடியல. யார் இது பண்ணுவா? ஐயா ஐயா யாரியா நீங்க? என்ன சுகர் பிபி சுகர்லாம் அந்த மாதிரி ஐயா பிபி சுகரெல்லாம் இல்லைங்கய்யா. எனக்கு சுமையா இருக்குங்கய்யா. கட்டியாச்சு பாவமாச்சு. ஒரே ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும். என்ன ஆபரேஷன்ங்களா? என்ன வேணா பண்ணுங்கய்யா. இருக்குங்கய்யா. ஆனா 10 லட்சம் கொஞ்சம் 10 லட்சம் 10 லட்சமா? ஐயா 10 வயசாவது வழி இல்ல 10 லட்ச ரூபா கேட்குறீங்க. 10 லட்சம் கட்டியாச்சு 10 வயசா முடியாது 10 லட்சம் கேட்குறீங்க. என்னங்கய்யா நீங்க வேணாங்கய்யா. அந்த சொன்ன நாட்டை சொந்தக்கலையா? யாருதான் இருக்கியப்பா? தம்பி ஏன் கத்திட்டு இருக்க? இந்த சொன்ன என்னால இறக்கி வைக்க முடியலைங்கய்யா. இந்த ஊர்ல நான் தான் கறி கடை பாய். தள்ளி அப்படியே சதக்கு வெட்டி அப்படியே துண்டு போட்டுறேன். ஐயா இந்த சொன்ன இறக்கி வைக்க சொன்னா என்னையா துண்டு கவலைப்படாதா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.